இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் இந்த ஏபிசி ஜூஸை ட்ரை பண்ணியிருப்பீங்க. நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிற இந்த ஏபிசி ஜூஸை நம்ம கையாலே அரைச்சி நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த ஏபிசி ஜூஸை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வந்த ஒரு ப்ராடக்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட். ஸோ கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற எல்லாருமே இந்த ஏபிசி மால்ட் பத்தின ஒரு வீடியோ வச்சு பார்த்துருப்பீங்க. இது என்னடா புது ஐட்டமா இருக்குது, இதை எப்படிதான் ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த ஏபிசியை கரெக்டான ப்ரப்போர்ஷன்ல அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாயில இதை போட்டு நல்லா வதக்குனா 2 நிமிஷம் 5 நிமிஷம் கிடையாது, 20-30 நிமிஷம் வதக்கணுமா. இவ்வளவு நேரம் இந்த காய்கறியை போட்டு வதக்கும் போது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. எங்களோட பாட்டி, அவங்களுக்கு பெரிய அளவுல படிப்பறிவு கிடையாது, அவங்க சொன்னது சரியா தப்பானு கூட எங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனா அவங்க ஒரு விஷயம் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காய்கறியை எப்பவுமே ஸ்டீமிங் ப்ராசஸ்ல தான் குக் பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த இட்லி மாதிரி ஆவியில தான் நம்ம குக் பண்ணணும். அப்பதான் அந்த காய்கறியுடைய முழு சத்துமே அதை சாப்பிட்றவங்களுக்கு போய் கரெக்டா போய் சேரும். அப்படி இல்லை, நான் அந்த வதக்குற ப்ராசஸை தான் யூஸ் பண்ணுவேன்னா, ரொம்ப நேரம் வதக்காம அதை கரெக்டான டைமிங்ல வச்சு எடுத்தோம்னா அதனுடைய சத்துக்கள் கரெக்டாக போய் சேரும். ஆனா இந்த ஏபிசி ஜூஸ்ல அழகான நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமா இருக்கிற இந்த காய்கறிகள்ல இதை போட்டு நல்லா இரும்பு கடாயில வதக்குன்னு வதக்கிட்டு அதை ஹெல்த் ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வாங்கி நம்ம கன்சியூம் பண்ணனா உண்மையிலேயே அதனுடைய சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்குற நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு தெரியல. தேங்க்யூ.